மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு மணவள நகரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 கோடி வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சி மணவள நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்தில் மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 கோடி மதிப்பிலான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வேலூர் மண்டல மேலாளர் ராஜசேகர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் செல்வராணி மற்றும் உதவி திட்ட இயக்குனர் கிறிஸ்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் ராஜசேகர் பேசும்போது, பெண்கள் எல்லாவற்றிலும் முன்னேறி வருகின்றார்கள், பல சாதனைகள் புரிகின்றனர் என்றும், வங்கிகளில் கொடுக்கப்படும் கடன்கள் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு மீண்டும் கடன் கொடுக்கப்படும் என்றும் வங்கி மண்டல மேலாளர் தெரிவித்தார். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் மகளிர் திட்ட இயக்குனர் பேசும்போது, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மகளிர் குழுக்களுக்கு அதிகமாக கடன் அரசு கொடுக்கிறது என்றும், இதனால் பெண்கள் அதை பெற்று குடும்பத்தை நடத்தவும் பொருளாதார மேம்பாடு அடையவும் இந்த குழுக்கள் முழுவதுமாக உதவி புரிகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை நடைபெற இருக்கின்ற புத்தக திருவிழாவில் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து சுய உதவி குழுக்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பில் காசோலை கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணவள நகர் கிளை மேலாளர் சர்க்குணம், திருவள்ளூர் கிளை மேலாளர் சந்தியா, திருவெள்ளிவாயல் கிளை மேலாளர் வாசுகி மற்றும் வங்கி அலுவலர்கள், சுய உதவி குழுக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பாக சுய உதவி குழுக்களில் பணிபுரிந்த நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. கொண்டாடுறோம் அப்படின்னா பெண்களின் உரிமை, பெண்களின் முன்னேற்றம்னு சொல்லி பேசுவோம். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி பெண்களின் சாதனைகள் என்னென்னு பேசிகிட்டு இருக்கிறோம். கரெக்டாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் பேசுவோம், வேலை கிடைக்கணும், பெண்களையும் வேலைக்கு அனுப்பணும், அவங்கள முன்னேற சொல்லணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி எல்லாம் நல்லா முன்னேறிட்டாங்க. இப்போ என்ன கேட்டால் ஆண்களை விட இன்றைக்கி சிறப்பாக எல்லா தொழிலையும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கவங்க பெண்கள் தான். அவங்க வேலைக்கு போகிறாங்க, போகலை ரெண்டாவது. பட் அந்த ஒரு சீரான ஒரு நிர்வாகம், அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லை அலுவலகமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பெண்களின் முடிவெடுக்கும் திறன், அவர்களுடைய முடிவுகள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப மேம்பட்டு இருக்குங்கிறத நான் இங்கே கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி விழாவின் முக்கிய விருந்தினர், திட்ட இயக்குனர், இணை திட்ட இயக்குனர் எல்லாமே பெண்கள். இங்கே உள்ள கிளை மேலாளர்கள் அனைவரும் பெண்கள். நான் ஒரு ஆள் தான் ஆட்மேன் அவர். இதே ஒரு பெரிய உதாரணம். எத்தனை பேர் இன்றைக்கி என்ன மாதிரி சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது இதுவே ஒரு பெரிய உதாரணம். இது இல்லாமல் பல துறைகளில் இன்றைக்கி ரொம்ப முன்னேறி இருக்காங்க. அது எல்லா நாட்டிலையும் சரி. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10-20 குழு செயல்பட்டு வருது. சென்னையில் ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒரு 10-20 குழு செயல்பட்டு வருது. என்னுடைய உறவினர்கள் பல பேர் சுய உதவி குழுவில் இருக்காங்க. இதுக்கு காரணம் சுய உதவி குழுவில் சேர்ந்தால் லோன் கிடைக்குங்கிறது கிடையாது. முதல்ல சேமிப்பு வருது, நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பணம் வருது. அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியுது. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மருத்துவ செலவு, இல்லை ஒரு குடும்ப செலவு, எதாக இருந்தாலும் பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தின் முன்னேற்றம், அந்த பெண்ணை சார்ந்திருக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கிறது இந்த சுய உதவி குழு. நீங்களாம் பல வருஷமாக இருக்கிறீங்க, நான் சொல்லணுங்கிறது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நானும் பங்கேற்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. நன்றி சார். எங்களது திட்ட இயக்குனர் திருமதி செல்வராணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களை எல்லாரையும் பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே நேரில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ப்ரோக்ராம் வரும்போது தான் நான் யோசிக்கிறேன், நம்ம திருவள்ளூருக்கு 1 இயர் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீலும் வருது எனக்கு. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. பட் 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ மகளிர் குழுக்களுக்கு மத்தியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். உங்களோட என்ன சொல்கிறது, சுறுசுறுப்பு, சில மகளிரை பார்க்கும்போது நமக்கே தோணும், உங்களோட சுறுசுறுப்பு, உங்களோட உத்வேகம், சொல்கிற வேலையை சிறப்பாக செய்யணும். சில பஞ்சாயத்துக்குள்ளே போகும்போது நமக்கு நல்லா தெரியும்.
எப்படியாவது நம்ம பஞ்சாயத்து நம்ம குழுவில் நல்லா செயல்படுதுங்கிறத எனக்கு உணர்த்திடணுன்ற இதில் காட்டுற உங்களோட வேகம் எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துருக்கேன். சிலர் ரொம்ப டல்லாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வைஸும் பண்ணுவோம். இப்போ இந்த மகளிர் தின விழாவை ரொம்ப ரொம்ப 2 நாள் முன்னாடியே நடத்த வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு என்னென்னா, சென்னையில் நம்ம மகளிர் தின விழா அன்னைக்கு லோன் மேலாம் நம்ம ஹானரபிள் சிஎம் அண்ட் டெப்டி சிஎம்மை வச்சு பண்ணுறோம். சரிங்களா? அங்கேயும் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கேயும் வந்து நம்ம வந்து மாவட்ட அளவிலையும் நம்மளை ப்ரோக்ராம் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வேலையில் தான் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இல்லைன்னா இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து நிறைய நேரம் உங்களோட செலவழிக்கணும்னு தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. இருந்தாலும் மேடம் வந்து ரொம்ப ஆர்வமாக என்னை விடுறதே இல்லை. என்ன ரீசன் சொன்னாலும், இல்லை மேடம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து எங்கள் மகளிரை பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுங்கன்னு மேடமோட கூப்பிட்றத தட்டவே முடியாது எப்போவுமே. அதோடு நீங்களும் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து இதில் பங்கு பெறுறீங்க இல்லையா? ஸோ அதுக்காகவும் இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வரது இல்லாமல் எங்கள் மேடத்தையும் சேர்த்து கூப்பிட்டுருந்தேன். நான் மேடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மே ரிட்டையர்ட் அவங்க. பட் ஒரு மகளிராக வந்து வீட்டையும் சமாளித்து நம்ம வர ஆர்டியில் வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வேலைகளையும் சமாளித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதே தான் உங்களுக்கும். இப்போ நாங்கள் வந்து இப்போ மகளிர் குழுவில் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணோம், சேமிப்போம், லோன் வாங்குவோம், கட்டுவோம், அதோட நம்ம லெவல் இருந்துச்சு. இன்றைக்கி அது மாதிரி இல்லை. உங்களை நாங்கள் இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் லோன் வாங்குறது இப்போ இங்கேயே ஐஓபியில் வாங்குகிற லோனு என்ன காரணத்துக்காக செலவு பண்ணுறீங்கிறத நாங்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்ககிட்ட. உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்காக எஜுகேஷனுக்கோ கல்யாண செலவுக்கோ வேறு மருத்துவ செலவுக்கோ அந்த மாதிரி செலவு பண்ணுறது நல்ல விஷயந்தான். இப்போ நீங்கள் ஒருத்தட்ட கந்து வட்டிக்கு போகாமல் நம்ம லோனை வந்து குறைஞ்ச வட்டியில் வாங்கின லோனை வச்சு உங்கள் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். அதையும் தாண்டி சரியா, அதையும் தாண்டி அடுத்த லெவல் என்ன நம்ம யோசிக்கிறோம் இப்போ சொல்லுங்கள். அடுத்த பிஸ்னஸ்ங்கிற விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். உங்களை மகளிரை வந்து தொழில் முனைவராக மாற்றணும். எல்லாரையும் மாற்றணுன்றது இல்லை. இப்போ இனிஷியலாக யாரும் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் குழந்தைங்கள நம்ம தமிழ்நாட்டில் படிக்க வச்சுருவோம். அதுவும் பெண் குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வச்சுருவோம். நம்ம எல்லாருமே நம்புகிறோம் அது ஒன்று தான் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றும். அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வாங்கி கையில் கொடுத்துடணும் நினைக்கிறோமா இப்போது நம்ம வீட்டு குழந்தைங்கள. ஸோ இப்போ மகளிர் குழுவை பார்க்கும்போது முன்னாடிலாம் வந்து எழுத படிக்க தெரியாதவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய நானே உள்ளே போகும்போது கிராஜுவேட்ஸ் பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்கம்மா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க. எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், கவர்மெண்ட் உத்தியோகம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கையில் வச்சுக்கணும் இல்லையா? இப்போ அதனால் மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பயிற்சி கொடுக்குறோம். உங்கள் தொழில் முனைவராக உங்களை மாற்றுவதற்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் இங்கே பயிற்சி எடுத்தவங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு விருப்பமான தொழிலில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுத்துட்டு அந்த பயிற்சி மூலமாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய நிதி உதவி பல வகைகளில் கொடுக்குது கவர்மெண்ட்டு. சரிங்களா? இப்போ பேங்க் லோன் ஒரு விஷயம். அதில் அது இல்லாமலும் வேறு திட்டத்தின் கீழே நிறைய நிதி உதவி உங்களுக்கு அளிக்கப்படுது. ஸோ நம்மளோட அடுத்த கோல் என்னவாக இருக்கணும், நம்ம காலில் நிற்கிறதா இருக்கணும். சொந்த காலில் நம்ம நிற்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் பண்ணணுன்னு தான் நான் இந்த மகளிர் தின விழா முன்னிட்டு நடக்கிற இந்த விழாவில் நான் உங்களை கேட்டுக்கிறேன். அது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு சிலர் தொட்டுட்டு அப்புறம் விட்டுடுறீங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லா மகளிரும் முடிந்த வரை உங்கள் ஓய்வு நேரத்தை வந்து பயனுள்ள வகையிலும் செலவு பண்ணணும், வருமானம் ஈட்டக்கூடிய வகையிலும் செலவு பண்ணணும். நம்மளோட உண்மையான எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதிகாரம்னா என்னது? பொருளாதார சுதந்திரம் மகளிருக்கு இருக்கணும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டையோ பையனையோ பிரதர்ஸையோ அப்படிலாம் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட தேவைகளுக்கு நம்ம வந்து வருமானம் ஈட்டக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பண்ணணும். சரிங்களா? அதனால இப்போ இந்த நான் லோனை வாங்கி வீட்டு தேவைகளுக்கு செலவு பண்ணுறதுங்கிறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மார்ச் 7லேருந்து 17 வரைக்கும் இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸிபிஷன் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பொருட்காட்சி என்னமோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இப்போ வந்து புக் ஃபேர் நடக்குது, புத்தக திருவிழா.
சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். நிறைய பேர் விசிட் பண்ணுங்கள். நம்மளும் அங்கே வந்து கடை போடணும். நம்ம கடை மட்டும் இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து கடையும் போடுறாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த புத்தக திருவிழா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடிலாம் நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய புக்கை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை படிச்சுட்டு தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. இப்போ நம்ம செய்கிறோமா? நம்ம குழந்தைங்க செய்யுதா? இல்லை. எல்லாமே ஆன்லைனில் இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் புத்தக வாசிப்பு வந்து உங்களுக்கு புதிய உலகத்தை காட்டும். குழந்தைங்களுக்கும் தான் அந்த இமேஜினரி பவரும்பாங்க, அது காட்டும். இது அதுக்கான விழா இல்லை தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது உண்மையாக அலுவலர்கள், வங்கி மேலாளர்கள், சுய உதவி குழுக்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சுய உதவி குழுக்கள் மற்றும் அனைத்து பெண்கள் அனைவரும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து அவர்கள் தொழிலை மேம்படுத்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சேர்ந்து இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன். பட் இந்த தடவை எங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்சஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிளைகளில் இருந்தும் வங்கி மேலாளர்கள் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்கியிருந்தார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் சாங்ஷன் கொடுக்க போகிறது மணவாள் நகர் திருவள்ளூர் மட்டுமல்லாது பல்வேறு கிளை மேலாளர்கள் திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, நஜரப்பேட்டை, புழல் ரெட்டேரி, காட்டுப்பாக்கம், திருவள்ளை வாயில், இப்படி நிறைய பிரான்ச் மேனேஜர் அவங்களுடைய சாங்ஷன் லெட்டர்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பிள்ளை மேடம் கையால் அவ்வளோ தூரத்தில் எல்லா எஜுகேஷனும் வந்திருக்காங்க. அது இன்னும் சந்தோஷம். இதில் வந்து எல்லாருக்கும் வரணும்னு ஆசை. எல்லாருடைய வங்கி பணிகளும் பிரான்ச் மேனேஜர்ஸ் அப்படின்றத வர முடியாது. இதனால எஸ்எஸ்சி மெம்பர்ஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. திருநெல்வேலி வாயில் மேடம் உங்களுடைய பிரான்ச் மேனேஜர், திருமதி வாசுகி மேடம் அண்ட்
போட்டு என்ன பர்பஸ்க்காக என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதோட முக்கிய காரணம் என்னென்னா எல்லாரும் தொழில் முனைவராக ஆகணுங்கிறது. நான் வந்து 2019-18 வந்து 2019 கூட இல்லை, 2017-18 வந்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளராக இருந்தேன் புதுக்கோட்டையில். அப்போ நானும் என்னோட நபார்டு அவர் டிஜிஎம் ஒருத்தர் இருந்தார். 2 பேரும் எங்கே போனாலும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம். அதை எங்கேயும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். உங்கள் மூலியமாக இன்னும் ஒரு 4 பேருக்கு போகணும். இப்போ இங்கே உள்ள யாரோ ஒருத்தர் தனிநபர் கடன் ஒரு 3 லட்சம் ஒரு 50,000 ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். முத்ரா கடன் ஒரு 50,000 ரூபா அவங்க வீட்டுக்காரர் வாங்குறாரு. அவர் எவ்வளோ வட்டி கட்டுவார்னு நினைக்கிறீங்க? 3 வருஷத்தில் கட்டினா 50,000 ரூபா கடன் வாங்குறாரு பேங்க்கில் முத்ரா லோன். 3 வருஷம் கரெக்டாக மாதம் மாதம் கட்டிடுறாரு. 3 வருஷம் முடிவில் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார்னு நினைக்கிறீங்க? முத்ரா வாங்க எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள், அமௌண்ட் மட்டும் சொல்லுங்கள். 3 வருஷம் கழிச்சு ஒரு 20,000 கட்டியிருப்பாரா, இல்லை ஒரு 10,000 கட்டியிருப்பாரா? வெறும் 8,000 தான் கட்டியிருப்பார். 3 வருஷத்தில் அவர் லோனை க்ளோஸ் பண்ணால் 50,000 ரூபா அசல், 8,000 ரூபா வட்டி, 3 வருஷத்தோட முடிவில் 58,000 ரூபா கட்டியிருப்பார். அதே நானும் வாங்குறேன்னு வைங்க, 50,000 ரூபா வாங்குறேன். நான் என்ன நினைக்கிறேன், லோனே கட்ட வேணாம், 50,000 ரூபா லாபம், அவங்க வீட்டுக்காரர் பார்த்து லோனை கட்டட்டும், அவருக்கு 58,000 ரூபா நஷ்டம், எனக்கு 50,000 ரூபா லாபம்னு சொல்லி நானும் வந்து லோனை கட்டாமல் விட்டுறேன். 2 பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம். மேபி அவர் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்கலாம், நான் ஒரு சின்ன வெல்டிங் ஷாப் வச்சுருக்கேன், இரும்பெல்லாம் வெல்டடிக்கிற கடை வச்சுருக்கேன். கரெக்டாக 3 வருஷத்துக்கு அப்புறம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் போய் லோன் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் போய் கேட்டால், ஆனால் எனக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும், அவருக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும். அவருக்கு 3 லட்சம் கேட்குறாரு, ஃபஸ்ட்டு 50,000 வாங்கினாரு, இப்போ 3 லட்சம் கேட்குறாரு, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த 3 லட்சம் நான் வந்து வெளியில் போய் கண்டு வட்டியில் வாங்குவேன். ரொம்ப ஜாஸ்தி வட்டி வேணாம், 3 ரூபா வட்டி போட்டுக்கலாம். 3 ரூபா வட்டி தான் இன்னைக்கு வெளியில் கிடைக்குது. பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன் மேம். என்னோட பேர் திவேணி மேம். நம்ம மேடம் பற்றி பேசணுன்னா நிறைய இருக்கு. அவங்கள பற்றி அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம எல்லாருக்குமே. என்ன மேம், நிஜமாவே சொல்லி தான் ஆகணும் மேம். நீங்கள் கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்க மாட்டேங்கிறீங்க, சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் பஞ்சாயத்துக்கும் வந்திருக்கீங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸு கூட இல்லை மேம். நீங்கள் வந்துட்டே இருக்கலாம், ஆஃபீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச வரல மேம். நல்லா யூஸ் பண்ணுறோம் மேம். ரொம்ப இந்த டைமில் வந்து நாங்கள்